ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் GM குக்கிங். இன்றைக்கி நம்ம சத்தான கறிவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இந்த சின்ன குட்டி பவுலில் ஒரு 1.5 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் உளுந்து தோலோட ஸ்கின்னோடு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வெறும் ஸ்கின் இல்லாமல் தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசமும் வரும், நல்லா வறுக்கும்போது நல்லா வாசனை வரும், அதோட கலரும் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே விட்டால் கருகிரும். எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலைப்பருப்புங்க, பச்சை கடலைப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு அதுவும் அதே அளவு எடுத்துருக்கிறேன். அந்த சின்ன குட்டி பவுலில் 1.5 கப் எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா வறுத்துக்கலாம். அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுக்கணுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, கருகிரும். அதுவும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிக்கலாம். எல்லா பருப்பையும் ஒன்றா போட்டு வறுத்துறாதீங்க. அப்படி வறுத்தீங்க அப்படின்னா அதோட பக்குவம் மாறி போயிடும். ஒவ்வொரு பருப்பும் வறுபடக்கூடிய நேரம் மாறுறதுனால பக்குவம் மாறிடும். இப்போ மிளகு நான் சேர்த்துக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் மிளகு சேர்த்திருக்கிறேன். அந்த மிளகு நல்லா வறுபடணுங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்துங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா அது ஒரு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப சூடாக வேண்டியதில்லை, சீரகம் கருகிரும், அதனால் ஒன்றாவே சேர்த்து வறுத்துட்டேன். அடுத்து அதை எடுத்து கொட்டி வச்சுட்டு மிளகாய் 3 மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போது இதோட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சூடாக இருக்குது, அதனால அதோடவே நான் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூளை கடாயில் சேர்த்தோம்னா கருகிரும், அதனால் அங்கே சேர்த்திட்டேன். மிளகாயோட கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. மிளகாய் 3 தான் சேர்த்திருக்கிறேன். குறைவான காரம்னு நினைப்பீங்க. மிளகு நான் நிறைய சேர்த்துக்கிட்டேங்க. உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால மிளகு சேர்த்திக்கிட்டேன். ஸோ மிளகாயை நான் குறைச்சிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கிங்க. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுட்டு புளியும் சேர்த்து வறுத்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்குறேங்க. அதை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுலாங்க. வதக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இதோட இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை இலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இந்த மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிரும். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா ஒரு இலை கருகியும் ஒரு இலை நல்லா வறுபடாமையும் இருக்கும். அதனால் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த கடாய் கொஞ்சம் கருவேப்பிலையை வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால நான் வேறு கடாயில் மாற்றிக்கிறேனுங்க. வேறு கடாயில் மாற்றி நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன். நீங்கள் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இந்த பொருளோட எண்ணெய் ஏன் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்களேன் எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு சவுண்டு கேட்குது இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பொடி சீக்கிரம் கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் ஏன் சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்கும் போது கெடாமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் குறைவான நாட்கள் தான் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நான் மீதி இருக்கக்கூடிய கறிவேப்பிலையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-2.5 கைப்பிடி அளவு எடுத்துருப்பேங்க. அதுக்கு இந்த அளவு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வறுத்தாச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா பொடியும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இது உடம்புக்கு சத்தானதுங்க. நம்ம இட்லி தோசைக்கு சுடு சாதத்தோடவெல்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலை பொடி. குழந்தைங்கள்லாம் சாப்பாடு சாம்பார்ல எல்லாம் போடும்போது எடுத்து வச்சுருவாங்க. நம்மளே எடுத்து வச்சுருவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சேர்த்து சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அடுத்து பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு. பருப்பெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே பருபருன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது 2வதாக சேர்த்தி இப்போ அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேண்டாங்க, ஃபைன் பவுடராக கொஞ்சம் பருபருன்னு இருந்ததுனா தான் சாதத்தோடவெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சூப்பரான கருவேப்பிலை பொடி
ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல ஒரு இரும்பு சத்து உள்ள பொடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.